ஏய், இந்த காட்டுக்கு எதுக்குடா வர சொன்னேன்? ஏய் சுந்தர் மேடம், நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் வந்திருக்கேன். ஏய் நான் வர வரைக்கும் மச்சான், பாப்பா கொஞ்சம் பார்க்க பத்திரமா மாட்டேன். பார்த்துக்கோங்க. ஏய் ப்ளீஸ். ஏய் சுந்தர் கேட்கலையா? என்ன பண்றோம்? ஏய் என்னது கத்திட்டு இருக்கிறேன், பார்க்காத மாதிரி போறான். எங்க போறான்? நேற்று வரைக்கும் அவன் கவுன்சிலரு, நாளைக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க போறாங்க. நேற்று நான் வந்து உன் கத்தி விடுங்கன்னா அவனை குத்தி கொண்டிருப்பா. குத்தி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போக போறியா? உன்னையா உன் பிள்ளை பிச்சை எடுக்கணும்டா. டேய் ஏதாவது பேசுடா. நமக்கு ஏன் பிரச்சனை நினைக்கிற வரைக்கும் வழி தெரியாதுடா. ஆனால் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ தான் அந்த வழி தெரியும். அன்னைக்கு பாப்பாவை கூப்பிட்றதுக்கு முன்னாடி சிவாவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன பண்ணுறான்? என்னடா என்ன தேடிட்டு இருக்க? டேய் ஃபோனை கட் பண்ணுறா, அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்போ இருந்து. கண்ணாடிலாம் இருக்கட்டும், ஹெல்மெட் எங்கடா? டேய் இப்போ தான்டா விளைய விட்டே வரேன். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் நமக்கு அத்துப்படி. நீ எங்கே போகணுன்னு மட்டும் சொல்லு, உன்னை சந்து பந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல நான் விட்டுருவேன். ஆமாம், எப்பயும் கங்கார் குட்டி மாதிரி உன் குழந்தைய தூக்கிட்டாலே இன்னைக்கு என்ன காணா? பாப்பா கொடைக்கானல் டூர் போயிருக்கா. அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன் விட்டா நீயும் போயிருக்க வேண்டியதானே?
நீ போனாலும் போவடா. ம் சரிடா. டீ சாப்பிட்லாமா? 2 டீ. எவ்வளோ? 30 ரூபாயா? லாஸ்ட் மந்த் ஒரு 1000 ரூபா தரணும்ல, இந்தாங்கண்ணே சேர்த்து எடுத்துக்கோங்க. ஆமாம், எலெக்ஷன் வந்துருச்சுல, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிட்டோம். இனி நம்மாட்டம் தான். எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்புறம் இன்னைக்கு நம்ம டீ குடிக்கிற கடையில் ஒருத்தர் நம்ம 2 பேரும் பிரித்து விட்டு போனேன் பாத்தியா? ஆமாம். அவன் யாருன்னு தெரியுமா? எங்கள் ஏரியா தான். எங்கள் ஏரியாவில் இன்னைக்கு 5000 ரூபா ஓட்டு கொடுத்தாங்க. ஏன் மச்சான், நீ ஓட்டு காசு வாங்குறத தப்புன்னு சொல்கிறியா? சரி தப்பு அப்படி சொல்கிற சூழ்நிலையில் நான் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். இன்னும் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருக்காரு. நான் போய் எழுப்ப போகிறேன். பாய். என்னப்பா இன்னைக்கு தூக்கமா? எந்திரிப்பா. உன் மூஞ்சில் தண்ணி ஊற்றி விட்டுருவேன், சொன்னா கேளு. மூஞ்சியை மூடிட்டியா? ஏன்? ஹாப்பி பர்த்டே பாப்பா. கண்ணே கனியே கலைமாதளே, என் கவியின் முழு நீலவே, உன்னை கடந்த ஒரு தருணம் என் வழியின் வழியில்லையே. பகலில் தெரியும் மின்மினியே, நான் கண்டேன் என் தனியே, நெஞ்சில் விதைத்த நினைவளையே, உன் பின்னே வரும் அழகே. நெஞ்சம் சுமந்த சுமையை கொஞ்சம் தமிழில் கரைத்தாயே. உன்னை கடந்த ஒரு தருணம்
என் வலியின் வழியில்லையே பகலில் தெரியும் மின்மினியே நான் கண்டேன் என் தனியே நெஞ்சில் விதைத்த நினைவலையே உன் பின்னே வரும் அழகே மகிழும் பூவே ஆரீரோ மணக்கும் தேனே ஆரீரோ என் மகளின் முகத்தை பார்த்தாலே வலிகள் ஓடும் தேரீரோ நெஞ்சம் சுமந்த சுமையை கொஞ்சம் தமிழில் கரைத்தாயே மண்ணில் உள்ள வரையில் நீயே என் தாயே. ஆ, ஆ, ஆ. அப்பா ஆ. அப்பா அப்பா ஆ. அப்பா அப்பா பயப்படாதப்பா. அன்னைக்கு சந்தோஷமா ஆரம்பிச்ச அந்த நாள் இவ்வளோ சோகமா முடியும்னு எதிர்பார்க்கல. என் பொண்ணோட அந்த நிலைமைக்கு காரணம் விதின்னு தான் நினச்சேன். ரோட்டில் இருக்க அந்த பள்ளத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பா நானும் அம்மா கிட்டே போயிடுவேனப்பா. நீ ஓட்டு காசு வாங்குறத தப்புன்னு சொல்றியா? ஆமாம், எலெக்ஷன் வந்துருச்சுல, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க, வாங்க வேண்டியதை வாங்கிட்டோம். எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுல்ல. நம்ம ஏன்ப்பா கீழே விழுந்தோம்? நம்மள மாதிரி அங்கே யாரும் விழுந்துடக்கூடாதுப்பா. எவனும் நம்மளை கேள்வி கேட்க முடியாதுல்ல. நீ ஓட்டு காசு வாங்குறத தப்புன்னு சொல்றியா? பா நானும் அம்மா கிட்டே போயிடுவேனப்பா. ஏய், யார்ப்பா நீனு? கவுன்சிலரை பார்க்கணும். எது கவுன்சிலரை பார்க்கணுமா? எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லியா? உங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏய் இரியா, எதா இருந்தாலும் ஏன்ட்ட சொல்லிட்டு போயா. சரி சரி சரி, அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். நான் அப்புறமா கூப்பிட்றேன், ஃபோனை வை. என்னம்மா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அதான் மாப்பிள்ள சொல்லிக்கிருந்தேன்ல, அந்த சைக்கிள் கண்டக்டர் மட்டும் பார்த்து முடிச்சு விடியா. ஆ, இந்த வருஷம் முடிச்சு விட்டுலாமாம்மா? சரி ஆ சரி சரி. கவுன்சிலர்லாம் டேய், பார்க்க முடியாது. என்னடா அது, என்னன்னு பாரு. எந்தரியா நீ முத வெளியே போயா. நீ முத யாரை கேட்டு உள்ள வந்த நீனு? போய் யார் உன்னை விட்டா முத இங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க இருக்க ஆளாது இல்லையா உனக்கு? பிரச்சனை பண்ணிட்டு இல்லை போக முடியாது. கவுன்சிலரை பார்க்க ஏய் ஆரியா, நீ உனக்கு என்னையா பிரச்சனை? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, கறிக்கடை முத்தியா பணம் கொடுத்து விட்டாரா? குழாயில் தண்ணி வரல, தெருவில் லைட் எரியல, ரோடு சரியில்லை, டெய்லி ஒரு மனு வாங்கி பார்த்துட்ருக்கேன். ஏய் தம்பி, இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. என்ன அம்மா? இதெல்லாம் சேவிங் நினச்சி தான் உங்களை கவுன்சிலராக தேர்ந்தெடுத்திருக்கோம். என்னது, நீங்கள் கவுன்சில் ஆக்கியிருக்கீங்களா? உங்களை காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன்டா பிச்சைக்காரன் நாய்களா? நிச்சயமாக இதை செஞ்சாகணும். நீங்கள் என்னது செய்யணுமா? ஏய், இந்த ஏரியாவில் 2660 வீடு இருக்கு.
ஒவ்வொரு வீட்டிலும் போய் என்ன பிரச்சனை சொல்லி கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஆமாம், கேட்கணும், கேட்டு தான் ஆகணும். அதுதான் அவங்க வேலை. ஏய், எனக்கே ஆர்டர் போடுறியா? இதை செய்யாமல் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். யோ, நீ எல்லாம் கவுன்சிலரா? என்னது யோவா? உனக்கு அவ்வளோ திமிராடா? உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே ஓடிரு. யோ, நீ போட்ட ரோடு சரியில்லாமல் நேற்று நானும் என் பொண்ணும் பைக்கில் போய் கீழே விழுந்து என் பொண்ணுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் போய் இன்னைக்கு சஹா கிடக்குறாயா? உன் பொண்ணு தலையில் அடிபட்டு தானே கிடக்குறா, இன்னும் சாகலைல்ல. செத்து போனா சொல்லி அனுப்பு. 100 ரூபாய்க்கு கட்சி சார்பாக ஒரு மாலை போடுறேன். அந்த 100 ரூபாயும் எப்படி அரசியல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். 1000-2000 ரூபா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுற நாய் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கணும்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன். போட. டேய், இவனை தூக்கி வெளியே போடுறான். போயா முத வெளியே. போ போயா முத. தம்பி, வீண் அடி வாங்கி சாகாத. போயா முத வெளியே. போடன்ற. அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஓட்டுக்கு காசு வாங்குறானா இங்க, உன்னால என்ன புடுங்க முடியும்னு கேட்குறான். அது மட்டும் இல்லை, உன் பொண்ணு செத்து போச்சுன்னா நாளைக்கு சொல்லி அனுப்பு, கட்சி சார்பா 100 ரூபா மாலை வாங்கி போறேன்னு சொல்றான். ஒரு அப்பனா என்னால என்ன செய்ய தெரியலடா, மன்னிச்சு. அவனை அப்படியே விட்டுற சொல்றியாடா? நான் கூட விட்டு போயிடலான்னு தான் நினச்சேன். என்ன பிடுங்குவீங்கன்னு கேட்டான்ல அவன். அதிகாரத்தில் இருக்கிறதுனால தானே இப்படி பேசுகிறானுங்க. ஆணி வேறையா பிடுங்கிட்டா பொண்ணுக்கு 100 ரூபா மாலை போடுறான் அவன். அதே மாலை அவனுக்கு போடுறான்டா. அந்த கவுன்சிலரோட உண்மையான முகத்தை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும். இந்த முறை எம்எல்ஏ சீட் அவனுக்கு கிடைக்கூடாது. கட்சி விட்டு தூக்கணும், அதுவும் சிஎம்ஏ செய்யணும். அதுக்கு 2 வழி. எஸ்ஐ கார்த்திக். உண்மையை சொல்லணும்னா அவன் கவுன்சிலரோட கையாளு. ஆனால் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துப்பான். நீ போய் நடந்தது சொன்னால் அவன் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். டேய், யார நீ? எதுக்கு ஃபாலோ பண்ற? சார், நீங்கள் எஸ்ஐ கார்த்திக் தானே? ம். என் ஃப்ரெண்ட் அசோக் தான் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தான்.
நான் எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னா சார், நானும் என் குழந்தை அன்னைக்கு ரோட்டில் போயிட்டு இருந்தோம். அங்கே பெரிய பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்தில் பைக்கில் ஏறி போகிறப்ப குழந்தை கீழே விழுந்து தலையில் அடிபட்டுருச்சு. ஹாஸ்பிட்டல் போன இடத்துல நரம்புல பிரச்சனையாகி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அந்த கவுன்சிலரும் அவனோட திமிரும் தான். நியாயம் கேட்டு போய் அவன் வீட்டுக்கு போன இடத்துல போட எச்சனாயே அடிமை நாயன்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்டான். எனக்கு இங்கே யாருமே தெரியாது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ப்ளீஸ் சார். புரியுதுப்பா தம்பி, தைரியம் போ, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, யாரோ சுந்தரம்ல ரோடு சரியில்லைன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கிட்ட. நான் பார்த்துக்கிறேன். எஸ்ஐ கார்த்திக், இன்னொன்று சயின்டிஸ்ட் டேனியல். அசோக், போயிட்டியாடா? நீ சொன்ன பிளேஸ்க்கு வந்துட்டேன்டா. ஆப்போசிட்டில் ஒரு கலர் பில்டிங் தெரியுதா? அதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன்டா. அங்கே ஒரு வாய்க்கா பாலம் இருக்கு பாரு. இருக்குடா. அதை தாண்டி போனீங்கன்னா திருன்னு வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தனை இங்கே இருக்கேன், அவனே பாருங்க. வாங்க. டேவிக்கி. குரல் கேட்குது, ஆளை காணா. உன் கால் கீழே ஒரு வாட்ச் இருக்கா? டக்குனு ரேக்கில் வச்சுட்டு வந்திருக்கிற ஃப்ரெண்டை என்னோட சீக்ரெட் ரூமுக்கு கூட்டு வா. Yes, bro. Sit, bro. சாரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு நினச்சி நான் லைட் போட்டேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நோ ப்ராப்ளம். அசோக் ப்ரோ என்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டார். நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக நான் ஸ்பெக்ஸில், டார்ச் லைட்டில், பென் ட்ரைவில், ஷர்ட் பட்டனில், பென்னில், கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று. போலீஸ்ட போயிருக்க, உனக்கு அவ்வளவு தூராடா? நான் பார்க்காத போலீஸாடா? ஏண்டா? ஆனால் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்று. ஹே விக்கி, உன் டவுசரில் ஒரு சிப் இருக்கும், அதை எடு. இது பாப்பா வச்சிங்க, அதை அவர்கிட்ட கொடு. விட்டா நீ என் சட்டிக்குள்ளேயே வச்சிருவியா? டோன்ட் வரி ப்ரோ, இதில் வயர்லெஸ் நானோ டெக்னாலஜி கம்பைண்டாக இருக்குது. பிசுரே தட்டாது. என்னடா அடிச்சிருக்கீங்க? ரத்தமே வரல உனக்கு?
ஏதாவது தெரியுதா இவனா? சோகுடா சோகுடா நாய் நான் பண்றது அரசியல் இல்லடா, வியாபாரம். வியாபாரத்தில் நல்லது கெட்டதை பார்க்க முடியாது, லாபத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பை தட்டி கேட்குற உரிமை எங்களுக்கு இல்லையா? என்னது ஜனநாயகமா? ஓட்டா உரிமையா? டேய், போன தடவை கவுன்சில் எலெக்ஷனுக்கு இவங்களுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம்? 1000 ரூபாண்ணே. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்ரா? 365 நாள்ண்ணே. டேய், உன்னுடைய ஓட்டே ஒரு நாளைக்கு 2 ரூபாய் 73 பைசா. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேசுறியா? டேய், உன்னுடைய ஓட்ட உன்னுடைய உரிமையை 2 ரூபாய் 73 பைசாக்கு என்கிட்ட நீ வித்துட்டடா. இதுவே 5 வருஷத்தை கணக்கு பண்ணி பாரு, நீ வெறும் செல்லா காசுடா. சாவுடா. டேய், உன்னால என் மயிரை கூட புடுங்க முடியாதுடா. உன்னை உயிரோட புதைக்கிறாளே மட்டும் பாடுறா. டேய், கிழக்கால இவனுக்கு ஒரு குழி தோணுங்கடா. டேய் சொல்றா. டேய், அந்த பார்ட்டியை வெயிட் பண்ண சொல்லு. நான் ஒரு ஜோலியா இருக்கேன், வேலையை முடிச்சுட்டு வரேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கவுன்சிலரோட உண்மையான முகத்தை காமிச்சிருக்கேன். நான் ஆளுங்கட்சியவோ, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியவோ, இல்லை இதுக்கப்புறம் ஆளப்போகிற கட்சியவோ குறை சொல்ல விரும்பல. மக்களை மட்டும்தான் குறை சொல்கிறேன். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் 1000 2000 இலவசமாக வாங்கிடுறோம். நம்ம ஓட்டு உரிமையை வித்துடுறோம். அதனால தான் நம்ம அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்க முடியல. என் பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு நியாயம் கேட்க போன என்னோட நிலைமையை பாருங்கள். ஓட்டை வாங்கிடலான்னு அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க. அந்த ஒரு எண்ணத்தை மாற்றணும். நல்லது செஞ்சால் தான் அடுத்த தடவை ஆட்சிக்கு வர முடியுங்கிற எண்ணத்தை மக்கள் கொடுக்கணும். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தவரை தானே பாஸ் இவர் நாளைக்கு கமலாசம் மாதிரி அடிச்சு போட்டு உங்களுக்கு வரலாம். நல்லா யோசிங்க. மேக் இட் ஸ்மார்ட். அடிச்சு தூக்குடா மச்சான். அந்த இடம் என்னை தவிர வேற 6 கைக்கும் போயிடக்கூடாது. அந்த பார்ட்டி நிப்பாட்டி வைடா. உங்களுக்கு வெறும் செய்தியாக தெரியலாம், ஆனால் உங்களுக்கு நடக்கிறப்ப உங்களால் தாங்க முடியாது. டேய், ஆளை காணும்டா, போடுறா. டேய், இனிமேல் எங்கேயும் போக முடியாதுடா. நீயா என்னை தூக்கிட்டு வந்தேன்னு நினச்சியா? நான் தான் உன்னை தூக்க வச்சேன். தம்பி தைரியம் போ, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே, மேரக்குள்ள வந்துட்டானே, தூக்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. சுந்தர் சார், உனக்கு ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சுப்பா. சரி சார். அந்த கோமாளிங்களை பார்த்துட்டேன் சார். டப்பாக்காரர் தான் நின்றுட்டுருக்கானுங்க. அப்படியே மெதுவாக பக்கத்தில் போயிட்டியா? பக்கத்தில் வந்துட்டேன். இனி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. சரி சார், நான் வச்சிடுறேன்.
உன்னால என்ன பிடுங்க முடியும்னு கேட்டல. ஓ எம்எல்ஏ சீட்டை பிடுங்கிட்டேன்டா. யோ, நான் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து மூர்த்தி பேசுகிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கங்க? நீ அங்கே பண்ணிட்டு இருக்கிற தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து மொத்தமாக தூக்கிட்டு போகிறாங்க உனைய. நீங்க எல்லாம் களி தின்னு ரெடியா இருங்க. உன்னை கடவுளால கூட காப்பாற்ற முடியாது. பைத்தியக்காரன் நாயே. போன வைடா.